ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் செலிப்ரிட்டியோட செல்ஃபி க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது எம்எஸ் தோனி, அதனால் அவரோட நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் போய் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணால் போதும். சோரா SORA அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பிக்சர் வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா டிஎம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை நீங்கள் அவங்களோட பேரை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். மிச்சம் எல்லாமே அதில் கரெக்டாக நாங்கள் பண்ணி தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு உங்கள் பேரை மட்டும் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச இப்போ நான் போடுறேன் பாருங்கள், எம்எஸ் தோனின்னு போடுறேன். அவரோட பேரை மட்டும் நான் வைக்கிறேன். மிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி இப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அந்த மாதிரி செலிப்ரிட்டி யாரை பிடிக்குமோ அவங்க பேரை போடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரீமிக்ஸ்னு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியான்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லோட் ஆகும். 100% முடிஞ்சோன்னே உங்களுக்கு இமேஜ் காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 இமேஜ் கொடுத்தது. அதில் இந்த இமேஜ் நல்லா இருந்தது, ரொம்ப லைவாக இருக்குது. ஏதோ